கர்த்தருக்குள் பிரியமான அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, வாய்ஸ் ஆஃப் குட் நியூஸ் நற்செய்தியின் சத்தம் உங்களை அன்போடு வரவேற்கிறது. நற்செய்தியின் சத்தம் சேனலுக்கான ஒவ்வொரு முன்னேற்றத்திற்கு உங்கள் பொன்னான ஆதரவும் உங்கள் ஊக்கத்திற்கும் என் தேவனை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கின்றேன். தேவ வார்த்தை உங்கள் இருதயத்தை கவர்ந்து ஏற்று இருதயத்தில் கிரியை செய்வதால் நீங்கள் கொடுக்கும் ஒவ்வொரு கமெண்ட்டும் தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறது. தேவனுடைய நாமம் எங்கும் மகிமை அடைய வேண்டும். மகிமை அடைய செய்வதே தேவனுடைய சித்தமாக இருக்கிறது. நற்செய்தியின் சத்தம் சேனலை ஊக்குவித்த ஒவ்வொரு அன்பு இதயங்களுக்கும் மீண்டும் என்னுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். மத்தேயு 6:34 ஆகையால் நாளைக்காக கவலைப்படாதிருங்கள், நாளைய தினம் தன்னுடையவைகளுக்காக கவலைப்படும், அந்தந்த நாளுக்கு அதின் பாடு போதும். ஆண்டவராகிய இயேசு திரளான ஜனங்களை பார்த்து மலையின் மேல் ஏறினார். அவர் உட்கார்ந்த பொழுது அவருடைய சீஷர்கள் அவரிடத்தில் வந்தார்கள். அப்பொழுது அவர் தமது வாயை திறந்து அவர்களுக்கு உபதேசித்து சொன்னது என்னவென்றால், நாளைக்காக கவலைப்படாதிருங்கள். அநேக என் அன்பு சகோதரிகளும் குடும்பஸ்தர்களும் நாளைக்கான யோசனையில் இன்றைக்கான சமாதானம், சந்தோஷம், மகிழ்ச்சியை தொலைத்துவிட்டு மகிழ்ச்சியாய் குடும்பத்தில் இருக்க முடியாமல் கவலைப்படுகிறார்கள். கவலைப்படும் அன்பு இருதயமே, நீ கலங்காதே. இன்றைய நாள் தேவன் நமக்கு தந்தது. அதை மன மகிழ்ச்சியோடு நாளை தொடங்க வேண்டும். நாளைக்காக கவலைப்படுவது அவசியம் இல்லாதது. இன்றைக்கான தேவ வார்த்தை நாளைக்காக கவலைப்படாதே என்பதே. நம் எல்லோருக்கும் தெரியும் கவலைப்படுவதால் எந்த பயனும் இல்லை என்று. ஆனாலும் கவலைப்படாமல் ஒருவராலும் இருக்க முடிவதில்லை. கவலைப்படாமல் ஒருவர் இருக்கிறார் என்றாலே ஆச்சரியமான செய்தி. ஆண்டவரின் அருள்மொழியை கேட்க திரளான ஜனங்கள் அவரின் பின் சென்று அவரின் வார்த்தைக்கு ஆவலாக இருக்கிறார்கள். ஆண்டவரோ நாளைக்காக கவலைப்படாதிருங்கள். அப்படியென்றால் வந்திருக்கிற திரளான ஜனங்களும் தங்களுடைய மனதில் எதையோ நினைத்து அவர்கள் கவலைப்பட்டு கொண்டிருந்தார்கள் என்பது புரிகிறது. ஏனென்றால் வந்திருந்த திரளான ஜனங்களின் இருதயங்களை ஆராய்ந்து அறிந்ததால் அவர்களுக்கு நாளைய தினத்தை குறித்து கவலைப்படாதிருங்கள் என்று சொல்லுகிறார். இந்த நற்செய்தி 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாக ஆண்டவராகிய இயேசு அவருடைய அருள்வாக்கை கேட்க வந்தவர்களுக்கு போதித்தார். காலம் மாறினாலும் மனிதனின் கவலைகள், சிந்தனை மாறாமல் இருப்பதால் இந்த தேவ வார்த்தை இன்றும் நமக்கு பொருத்தமாக இருக்கிறது. கர்த்தருடைய வார்த்தை நமக்கு போதிக்கிறது என்னவென்றால், நாளைக்காக கவலைப்படாதிருங்கள். இந்த நாளுக்கான கர்த்தருடைய வார்த்தை என்னவென்றால், இந்த நாளை மனம் மகிழ்ந்து நாம் எடுத்து செய்யும் வேளையில் முழு கவனம் வைத்து நம்மை சுற்றி உள்ளவர்களிடம் தன்மையாக மகிழ்ச்சியாக கடந்து செல்லுவதே. உடனே நமக்கு ஒரு யோசனை வரலாம், என்னுடைய சூழ்நிலைகளை யார் பார்ப்பார், எப்படி மாறும் என்பதுதானே. மத்தேயு 6:33 முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். அப்படியென்றால் தேவ ராஜ்யத்தை தேடும் பணியில் நாம் இருந்தால் நம் தேவைகளை சந்திப்பார். வீணான கவலைகளை விட்டுவிட வேண்டும் என்பதுதான். அவர் பேரில் விசுவாசமும் நம்பிக்கை வைத்து நாளை மகிழ்ச்சியோடு தொடங்குவோம். நம் வாழ்வை அவரிடம் ஒப்படைப்போம். என்னுடைய வாழ்க்கையிலும் கவலை, யோசனை என்னை தூங்க விடாமல் இருந்தது. என் உடலை வருத்தியதுதான் மிச்சம். புரிந்து கொண்டேன். கவலையால் நன்மை இல்லை என்று ஒப்பு கொடுத்தேன். இயேசுவே, நீர் எனக்கு மனம் இறங்கினாலொழிய எனக்கு நன்மைகள் இல்லை. நீர் எனக்கு நன்மை அருளாமல் வேறு எங்கு இருந்தும் வராது. நீர் கொடுக்கும் ஆசீர்வாதமே போதும்.
கர்த்தருடைய வார்த்தை என்னை இன்னும் இயேசுவின் அன்பில் உறுதியாயிருக்க ஊக்கம் கொடுக்கிறது. அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இன்று நீங்கள் கவலைப்படுகிற விஷயம் என்ன? அதை மனுஷனிடம் சொல்ல வேண்டாம், தேவனுடைய பாதத்தில் வையுங்கள். அவரிடத்தில் உங்கள் கண்ணீரை விடுங்கள். மனிதர்களால் உங்கள் கவலைகளை கேட்க மட்டும்தான் முடியும். ஆகையால் உங்கள் கவலைகளை கர்த்தரிடத்தில் ஒப்பு கொடுத்து, கர்த்தர் கொடுத்த இந்த நாளை மகிழ்ச்சியோடு அணுகி நாளை கடந்து செல்வோம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஜெபம். எங்களை நேசித்து வழிநடத்தும் பரலோக தந்தையே, உம் நாமம் வாழ்க, உமது நாமம் மகிமைப்படுவதாக. உம்மை நேசித்து உம்மண்டை வந்திருக்கும் ஒவ்வொரு மனுஷரை காத்து வழிநடத்தும். நற்செய்தியின் சத்தம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உமது வார்த்தைகளை கேட்கும் ஒவ்வொரு அன்பு இருதயங்களையும் பலப்படுத்தும். குடும்பங்களை ஆசீர்வதிப்பீராக. அவர்களுடைய தேவைகளை சந்திப்பீராக. அவர்களின் கவலைகளை அகற்றும். உமது சமாதானம், உமது ஆசீர்வாதம் அவர்களின் குடும்பங்களில் தங்குவதாக. அவர்களுடைய ஜெப வேண்டுதலை கேட்பீராக. குமாரனாகிய இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேளும் எங்கள் பிதாவே. ஆமேன்.